ஹாய் ஃபோட்டான்ஸ், வெல்கம் பேக். நான் உங்களுக்கு எதிரேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ராப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டைனமிக்காக எப்படி டேட்டா வந்து அப்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ப்ராப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேரண்ட் டிவ்லேருந்து சைல்ட் டிவ்க்கு வந்து எப்படி டேட்டா வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான். ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து கோட்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோமா, அதுக்கான கோடு தான் இது. ஸோ இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்டைல் சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் கவுண்டர் அப்ளிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ புதுசாக ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். காம்பனன்ட்ஸில் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நேம் என்ன வச்சுக்கலாம்னா டூ லிஸ்ட். டூ லிஸ்ட் வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். todo.jsx. ஓகே, RAFCனா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இதை வந்து நம்மளோட மெயின் ஃபைலில் வந்து ஆல்ரெடி இருக்க டேபிளை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதும் எனக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும், செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகே, நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். npm ரன் dev எனக்கு வந்து லோக்கல் ஹோஸ்டில் வந்து ரன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா index.html ஃபைல் இருக்குல்ல, இதில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கா, ஸோ இதை ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து ரியாக்ட் வெப்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே டூ லிஸ்ட் காம்பனன்ட் வந்து லோட் ஆயிடுச்சு, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஒரு டூ லிஸ்ட், அதாவது ஒரு புக் மாதிரி ஆத்தர் நேம், டைட்டில் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன், 3 இது வச்சு ஸோ நம்ம எத்தனை கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபைல்லாம் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டூ லிஸ்ட்டை மட்டும் வச்சுக்குவோம். இந்த டிவுக்கு வந்து நேம் வச்சுக்கலாம், டாட் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வச்சுட்டு கிரியேட் பண்ணிடலாம். தென் இதுக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து இல்லை, சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். என்னோட சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் நியூ ஃபைல் கொடுத்துட்டு do.css அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் சீட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டாட் நான் என்ன நேம் வச்சேன், டூ லிஸ்ட். கிளாஸ் நேமுக்கு வந்து ஸ்டைல் எழுதிக்கலாம். நான் இதில் என்ன கொடுக்குறேன், டிஸ்பிளே. ஓகே, இதில் வந்து லேட்டராக வந்து எழுதணும், அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாமா, புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் div அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் நேம் வச்சு ஒரு div கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் என்னோட ஹெட்டிங், அதாவது டைட்டில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹச்னு வச்சுக்கலாம் டைட்டிலுக்கு, டைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம். ஆத்தர் நேமுக்கு வந்து H3 டேக் வச்சுக்கலாம், ஆத்தர் நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பேராகிராஃப் டேக் வச்சுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு புக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்கா, ஸோ இதுக்கு ஸ்டைலிங் கொஞ்சம் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பேரண்ட் டிவ் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேரண்ட் டிவ். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வித் ஹைட் கொடுக்குறேன். வித் பார்த்தீங்கன்னா 80% கொடுக்குறேன். அண்ட் தென் ஹைட் பார்த்தீங்கன்னா 100 VH கொடுக்குறேன். VH மீன்ஸ் வீவர் ஹைட். ஓகே, இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுக்குறேன், சாரி ப்ளூ. ஓகே, எனக்கு டிசைன் அஃபெக்ட் ஆகலை, ஏன்னா நான் ஸ்டைல் சீட்டை இன்னும் இம்போர்ட் பண்ணவே இல்லை. இம்போர்ட் டாட் சிஎஸ்எஸ்
அதுக்குள்ளே என்னோட டூடு ஸ்டைல் ஷீட் CSS இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இன்னும் கூட நான் ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 90 VH எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி டிஸ்பிளே ஆகுதா? ஸோ வந்து டெக்ஸ்ட் கலர்லாம் எனக்கு ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டைலிங்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன். எதுக்காகனா வீடியோட லென்த் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி என்ன நேம் வச்சுருந்தேன்னா புக்ஸ் div. இதுக்கு வந்து ஸ்டைலிங் எழுதலாம். ஓகே. ஹைட் வந்து ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட் வச்சுக்கலாம். அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். சாரி, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். ஓகேங்களா? டெக்ஸ்ட் கலரை வந்து பிளாக்னே மாற்றிடலாம். இப்போதான் உள்ள வந்து பிளாக்காக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு அலைனில் இருக்குது. எனக்கு வந்து சென்ட்ரல் அலைனில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு எல்லாமே சென்டர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எனக்கு கொஞ்சம் கேப் வேணும். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கு. நான் மார்ஜின் லெஃப்ட் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மார்ஜினை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட பேரண்ட் டிவ்வுக்கு வந்து பேடிங் கொடுத்தீங்கன்னா எல்லா சைடுமே எனக்கு வந்து கேப் கிடைக்கும். ஸோ அந்த டு டூ லிஸ்ட்டுக்கு வந்து பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். சாரி, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. 20 பிக்சல். இப்போ பாருங்கள் எனக்கு எல்லா சைடுமே 20 பிக்சல் வந்து கேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி டைனமிக்காக வந்து எனக்கு ஆப்ஜெக்டில் எத்தனை டேட்டா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டைனமிக்காக க்ரியேட் ஆகணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் தென் எப்படி வந்து ஒரு காம்பனண்ட் டு இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து டேட்டாவை வந்து பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதான் என்னோட வந்து மெயின் பேஜ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரே எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். அண்ட் தென் ஒரு அரே எலமெண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைட்டில் கோலன் ஃபர்ஸ்ட் வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் அண்ட் தென் ஆத்தர் நேம் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இன்னொரு ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இன்னொரு ஆத்தர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து 3 புக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 புக்ஸையுமே இந்த டேட்டாவை வந்து எப்படி நான் டு டூ லிஸ்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன்னா புக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள டேட்டா அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இந்த டேட்டா என்ன ஆகும்னா இந்த புக் லிஸ்ட்ன்ற நேமில் இந்த டு டூ லிஸ்ட் காம்பவுண்டுக்கு வந்து பாஸ் ஆகும். இதை எப்படி ரிசீவ் பண்ணுறதுனா நம்மளோட டு டூ லிஸ்ட் போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா பாருங்க, இதுக்கும் மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும். எதனாலனா இது ஒரு அரே வேல்யூவாக வந்து ரிசீவ் ஆகும். அதுக்குள்ள நிறைய டேட்டா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணால் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த டைனமிக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ப்ராப்ஸ் டாட் என்ன நேமில் வந்து நம்ம அங்கே சென்ட் பண்ணோம் புக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணோமா டாட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக செப்பரேட்டாக வந்து எடுக்கிறோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து புக்குன்னு ஒரு நேம் வைக்கலாம். அண்ட் தென் இண்டெக்ஸ் வேல்யூ இண்டெக்ஸ் எத்தனை டேட்டா வந்து உள்ள எத்தனை ஆப்ஜெக்ட் வந்து அந்த அரே எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கோ ஸோ அத்தனை வாட்டியும் 1 2 3 4ன்னு இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது பாஸ் பண்ணிட்டோமா. இதுக்குள்ள
என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் என்ன பண்றேன்னா, இந்த டிவ்வ தான் வந்து நான் டைனமிக்கா வந்து கிரியேட் பண்ண போறேன். எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ, அத்தனை டிவ் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும். ஸோ நான் இத அப்படியே காப்பி பண்ணி, இங்க இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அலைன்மென்ட் வந்து கரெக்ட்டா வச்சுக்கலாம். அப்பதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியா. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீ எலிமெண்ட் குடுக்கணும். ஏன்னா, இதான் பேரண்ட் டிவ். இதுக்கு பார்த்தீங்கன்னா, சரி இண்டெக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கீ வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைட்டில். டைட்டில்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எடுக்கணும்? இங்க என்ன வேல்யூ வந்து எடுத்திருக்கோம் டீஸ்ட்ரக்சர் பண்ணி புக்ன்னு சொல்லிட்டு. ஸோ, புக் டாட் டைட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆத்தர் நேம். ஸோ, இதுக்கும் அதே மாரி கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி புக் டாட் ஆத்தர். அங்க வந்து ஆத்தர்ன்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேம் புக் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். ஓகே. எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து 3 டிவ் கிரியேட் ஆயிடுச்சு. புக் 1, புக் 2 அண்ட் புக் 3. ஸோ நான் இப்ப பாருங்க, நான் இங்க சேஞ்ச் பண்றேன். புக் 1க்கு பதிலா தி கேட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட புக் டைட்டில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இது இங்க ஆப் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட பேரண்ட் காம்போனன்ட். இதுலேருந்து என்னோட சைல்டு காம்போனன்ட்க்கு வந்து நான் டேட்டா வந்து பாஸ் பண்றேன் ப்ராப்ஸ் மூலியமா. ஓகேங்களா? இப்போ நான் புதுசா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாலும், இப்போ நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி புக் நேம் வச்சிருக்கேன். ஆத்தர் வந்து சாம். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ என்னோட அவுட்புட் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவ் வந்து கிரியேட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ஸை வந்து இந்த மாதிரியும் வந்து வாங்கலாம். இல்லை டைரெக்டாக நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராப்ஸ்ன்னு கொடுக்காம இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். அங்கே என்ன கொடுத்துருந்தோம்? புக்ஸ் லிஸ்டா. ஸோ இங்கே டைரெக்டாக அந்த நேமை டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு, இங்கே ப்ராப் ஸ்டார்ட் புக் லிஸ்ட்லாம் கொடுக்காம டைரெக்டாக வந்து புக் லிஸ்ட்னே கொடுத்துட்டேன். புக்ஸ் லிஸ்ட்னே கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரியும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம டேட்டா வந்து வாங்கலாம். ஓகே. இந்த ப்ராப்ஸ் கான்செப்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் ரன்னிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.